மாற்றம் என்பது எங்கோ வெளியிலேருந்து வர்றது கிடையாது. அது நமக்குள்ளேருந்து வரணும். மாற்றத்திற்கான முதல் படி உள்ளத்தை கட்டுப்படுத்துறது தான். உள்ளத்தை கட்டுப்படுத்த தெரிஞ்சவனால் மட்டும்தான் இந்த உலகத்தையும் கட்டுப்படுத்த முடியும். தன்னையே மாற்றிக்கொள்ள இயலாதவர் எப்படி தன்னை சுற்றி இருக்கிறவரை மாற்றுவார்? இதனால தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, 6 விஷயங்கள் குறித்து எனக்கு நீங்கள் உத்தரவாதம் தாங்க, உங்களுக்கு நான் சுவனத்தை உத்தரவாதம் தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் முதலாவது விஷயம், வாக்களித்தால் அதனை நீங்கள் நிறைவேற்றுங்கள். 2வது விஷயம், பேசும்போது உண்மையை பேசுங்கள். 3வது விஷயம், அமானிதம் பேணுங்கள். 4வது விஷயம், கற்பு பாதுகாத்து கொள்ளுங்கள். 5வது விஷயம், பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள். 6வது விஷயம், உறவுகளை பேணி வாழுங்கள். இதுதான் அந்த வார்த்தைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்க இந்த வார்த்தைகள் எல்லாம் வெறும் வார்த்தைகள் மட்டும் கிடையாது, மனிதனுடைய மன மாற்றத்திற்கான அடிப்படை விதிகள். வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா நமக்குள்ள முதல்ல மாற்றம் தேவை. மாற்றத்திற்கான போராட்டம் நடக்கிற முதல் மைதானம் எங்கே அப்படின்னா நம்மளுடைய மனசு தான். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்கே நமக்கு அழகாக உணர்த்துறாங்க. இங்கே நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா வாழ்வு முழுவதுமே தோல்வி மயமானதாகவே மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் அப்படின்னா உற்சாகம் காட்டுற மனிதர்கள் வாங்குகிற ஊழியத்திற்கு தகுந்த மாதிரி உழைப்பை கொடுக்கறதுல ரொம்ப பொறுப்பற்று தெரிகிறாங்க. பொறுப்புணர்ச்சியும் செய்கிற செயலை கருத்தூன்றி ஆழமாக செய்யணும் அப்படின்ற எண்ணமும் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள்கிட்டேருந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. பின்ன எப்படி வரும் மாற்றம்? பந்தயத்தில் வெற்றி பெறணும்னு நினைக்கிற மனுஷன் மைதானத்துக்கு வெளியே பயிற்சி எடுத்திருக்கணும். பயிற்சி இல்லாத வீரன் தோல்வியுடைய பாதையில் நடைபோடுறான் அப்படின்னு தான் அர்த்தம். மனிதன் எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் முழு ஈடுபாட்டோடையும் அக்கறையோடையும் செய்யணும். அப்படி தான் வாழ்க்கை பாடத்தை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருது. இதைத்தான் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவங்க வாழ்க்கையில் கடைப்பிடிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆரம்ப கால மக்கா வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அழைப்பு பணியோட வீரியம் மக்கா மாநகரில் பட்டி தொட்டி எல்லாம் பரவி விரிய தொடங்கின நேரத்தில் குறைஷிகளால் இதனை தாங்கிக்க முடியல. அபூ தாலிப் அவங்கள்ட்ட வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி குறைஷிகள் முறையிடுறாங்க. அவரும் அன்னலார்ட்ட இது குறித்து விசாரிச்சுட்டு அழைப்பு பணியோட வேகத்தை குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா, அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், என்னுடைய வலது கையில் சூரியனையும் இடது கையில் சந்திரனையும் வச்சாலும் இந்த இறைப்பணியிலேருந்து நான் கொஞ்சமும் பின்வாங்க மாட்டேன். ஒன்று இந்த மார்க்கத்தை அல்லாஹ் மேலோங்க செய்யணும், அல்லது இந்த பணியில் நான் மடியணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எந்த ஒரு செயலையும் முழு ஈடுபாட்டோடு செய்யணும் அப்படின்றதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தர்ற வழிமுறை இதுதான். மனிதன் வாழ்க்கையில் முன்னேறணும், உயர்தரமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு கனவு காண்றான். ஆனால் அதற்கான முயற்சிகளும் சரியான அளவில் இருக்குதா அப்படின்னா கேள்விக்குறியாக தான் இருக்குது. நினைப்பு பொழப்ப கிடக்குன்னு சொல்லுவாங்க. நினைக்கிறதுங்கிறது வேறு, செயல்படுறதுங்கிறது வேறு. நாம் வெறுமனே நினச்சிட்டு மட்டும்தான் இருக்கோம், செயல்படுறதுக்கு வேறு யாரையோ எதிர்பார்த்துட்ருக்கோம். இந்த நேரத்தில் ரவீந்திரநாத் தாகூர் சொன்ன ஒரு கதை நினைவுக்கு வருது. தாகூர் அவங்க வகுப்பறையில் தன்னுடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்திட்டு இருந்தப்போ ஒரு தவளை கணக்கு ஒன்று கேட்டார். 4 தவளைகள் ஒரு குளத்துடைய கரையில் நின்றபடி குதிக்கிறத பற்றி பேசிகிட்ருக்கு. ஒரு தவளை தான் தாவி குதிக்க போகிறேன் அப்படின்னுச்சு. உடனே 2 தவளைகளும் தாங்களும் குதிக்க போகிறதா அறிவிச்சிச்சு. இப்போது கரையில் எத்தனை தவளைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாணவன்கிட்ட தாகூர் கேட்குறாரு. 3 தவளைகள் தண்ணீரில் குதிச்சிட்டா மீதம் ஒரு தவளை கரையில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாணவன் சொல்கிறான். தாகூர் சிரித்தபடியே, இல்லை, தரையில் 4 தவளைகள் இருக்குது அப்படின்னாரு. மாணவனுக்கு ஒன்றுமே புரியல. தாகூர் புன்னகைத்தபடியே சொல்கிறாரு, தவளைகள் குதிக்கணும் அப்படின்னு நினச்சதே தவிர எதுவுமே குதிக்கலை அப்படின்னு சொன்னார். நினைக்கிறதுங்கிறது வேறு, செயல்படுத்துறதுங்கிறது வேறு. பல நேரங்களில் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் எதையுமே செய்ய முடியறதில்ல. இந்த தவளைகளை போல் கரையில் உட்கார்ந்தபடியே யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு தாகூர் சொன்னார். ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அதற்குரிய மனசையும் பகிர்வையும் சாத்தியமாக்குறதும் நம்மளோட வேலை தான். கேரளாவில் யானைகளை வளர்க்குற விதத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். யானை குட்டியாக இருக்கும்போதே அதோடைய கால்களை கனத்த சங்கிலியால் கெட்டி வச்சுருவாங்க. யானைகள் நகர ஆசைப்படும். யானையே ஆனாலும் அதுவும் குட்டி தானே. தடித்த இரும்பு சங்கிலிகளால் அதை கெட்டி வைக்கும்போது அதால் என்ன செய்ய முடியாது? நகரவே முடியாது.
பல தடவை முயற்சி பண்ணி பார்த்த பிறகும் அந்த சங்கிலியை அறுத்துக்கிட்டு நம்மளால் போக முடியாது அப்படின்னு சொல்லி அந்த யானை தனக்குத்தானே சமாதானமாகிக்கும். யானை வளரும், பல மடங்கு சக்தி பெற்றிருக்கும். 1500 கிலோ 2000 கிலோ எடை வர இருக்கும். அப்போவும் அதே அளவு சங்கிலி தான் யானையோட காலில் கட்டப்பட்டிருக்கும். ஆனால் யானைக்கு வித்தியாசம் தெரியாது. சங்கிலியை அறுத்துட்டு போக முடியாது. சங்கிலிகிட்ட தன்னுடைய வலிமையை சோதித்து பார்க்கவே செய்யாது. வீண் முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய உள் மனசு சொல்லும். பழைய நினப்பு அப்படியே மாறாமல் இருக்கும். நம்மள பலரும் இப்படி தான் தங்களோட வலிமைகளை சோதித்து பார்க்காமலேயே யானைகளை போல் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளை கட்டி போட்டிருக்கிற சங்கிலிகள் நூல் கயிறுகள் தான். ஒரு சிலுப்புனா போதும், தெரிச்சு விழுந்துடும் அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்கிறது கிடையாது. சிலுப்பணுமே, அதை நாம் தானே செய்யணும், நமக்காக வேறு யார் வந்து செய்வாங்க? உலகத்துடைய மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட். அதோடைய சிகரத்தில் ஏற முயன்ற எட்மண்ட் ஹிலாரி 2 முறை தோற்று போனார். ஏற முடியாமல் திரும்பினப்போ அவர் எவரெஸ்ட்ட சொன்னார், நான் மறுபடியும் வருவேன், உன்னை வெற்றி கொள்வேன். காரணம், நீ அப்படியே தான் இருக்க போகிற. ஆனால் நான் முன்னை விட வலிமையாக திரும்பி வருவேன். வந்தார், வென்றார். 1952ஆம் ஆண்டு மே 2 எட்மண்ட் ஹிலாரி, டென்சின் நார்கே இருவரும் பகல் 11:30 மணிக்கு எவரெஸ்ட் அடைஞ்சாங்க. இதில் வியப்பு என்னென்னா, எவரெஸ்ட் அடைஞ்ச பிறகு அவர் சொன்னார், வென்றெடுப்பது சிகரங்களை அல்ல, நம்மையே தான்.